வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை சதயம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் கும்ப ராசி கன்னியா லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்க போகுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய புரட்டாசி மாதம் மகர ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? மாத கிரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் மகர ராசி நண்பர்களுக்கு 9வது பாவகத்தில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த மாதம் தானுங்க. இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் மகர ராசிக்கு 9வது பாவகன் சொல்லக்கூடிய பிதிருஸ்தானத்தில் பிதிருஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடன் சேர்ந்து சூரிய பகவான் பிதிருக்காரகன் இருக்கார். இந்த மாத தொடக்கத்தில் மாதம் 7ஆம் தேதி புரட்டாசி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து தான் புதனுடன் சூரியன் இருப்பார். புதனாதித்ய யோகம் இருக்கும். ஆனால் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் புதனும் சூரியனும் கிரக பரிவர்த்தனை செய்திருக்கும். இதனால் போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்துருச்சு, செய்யாத தப்புக்கு செஞ்சேன்னு பேர் வந்துருச்சு, வாங்காத இடத்துக்கு வாங்கினேன்னு பேர் வந்துருச்சு அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு உண்மையிலேயே அற்புதமான நேரம் இந்த நேரம். ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான ஒரு தருணங்களை கொடுக்கும், சாதகமான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். அப்போ உங்க பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நியாயத்தை வெளியே சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். இது வரைக்கும் நீங்க ஒரு தப்பு செஞ்சிட்டீங்கன்னு ஊரே சொல்லலாம், ஆனா அந்த தப்புக்கும் உங்களுக்கு சம்மதம் இல்லைன்னு உங்க மனசுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த தருணத்துல 100% அருமையான நேர காலங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது. செய்யாத தப்புக்கு தான் தண்டனை அனுபவிச்சாரிவு அப்படின்ற மாதிரி வெளிப்படுத்தும். இது எல்லாருக்கும் நடக்கிறது இல்லைங்க. 100 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 2 பேருக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். அதுபோக தந்தை தாத்தா இந்த வகையில் அதாவது பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான நேரம் இந்த நேரம். பூர்வீக சொத்து இருக்குதுங்க, அது விற்றுப்படலான்ற எண்ணம் இருக்குது, இல்லை மாற்றிவிடலான்ற எண்ணங்கள் இருக்குது, இல்லை பூர்வீக சொத்துலேருந்து வெளியே போகலாம் எண்ணம் இருக்குது, ஆனால் செயல்படுத்த முடியலைங்க அப்படின்னா மகர ராசியில் இருக்கிற நண்பர்களுக்கு 100% இந்த நேரத்தில் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய வழக்காக இருக்கட்டும், பூர்வீகம் பிரிக்காமல் இருக்கிறோம், பாகப்பிரிவினை செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னாலும் இந்த நேரம் நல்ல விதமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2வது பாவகத்தில் சந்திரனுடன் சேர்ந்திருக்கிறாரு இந்த நேரம். அதாவது உங்களுடைய ராசியாதிபதி திருமண ஸ்தானாதிபதியோட சேர்ந்திருக்கிறாரு மாத தொடக்கத்தில். அப்போது மன வாழ்க்கைனா மகர ராசி நண்பர்களுக்கு சொல்லவே வேண்டாம், சரிங்களா? என்னதான் விட்டு கொடுத்து போனாலும் ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரத்தில் சின்ன சின்ன சங்கட சலுப்புகள் இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த நேரத்தில் மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் ஏற்படுத்திடும். ராசிக்கு 2வது பாவகத்தில் சனி பகவான் இது விரயச்சனியாக இருக்கிறாரு, 7.5 சனியாக இருக்கிறார். எது வேணாலும் இருக்கட்டும், விரயச்சனியோ 7.5 சனியோ குடும்ப சனியோ எப்படினாலும் இருக்கட்டும். ஆனாலும் சனி பகவான் குரு பகவானுடைய சாரம் வாங்கியிருக்கிறார். புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கார். சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. குரு பகவான் மகர ராசியை பார்க்குறாரு. குரு பகவான் சூரிய பகவானையும் பார்ப்பார். இந்த வகையில் வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகும். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இருந்ததுக்கும் இப்போ நீங்கள் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இருந்த மாதிரி இருந்திருந்தால் இந்த நேரத்தில் இந்த ஜோதிட பலன் கேட்கணுன்ற அளவுக்கு அவசியமே உங்களுக்கு இருந்திருக்காது. சொல்லப்போனால் அதுக்கு நேரமே உங்களுக்கு இருந்திருக்காது. கடவுள் புண்ணியத்தில் நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை வேறு, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை வேறு. அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது இந்த சூழ்நிலை. இந்த சூழ்நிலைகள் மாறுற மாதிரியான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்திட்டோம். 9ஆம் தேதியிலிருந்து பொறுத்துக்கோங்க. புரட்டாசி மாதம் 9ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 21ஆம் தேதிக்குள்ளார 100% பொருளாதாரத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். மகர ராசிக்கு மட்டுமே 10வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரனா வராரு. சிம்ம ராசிக்கும் மகர ராசிக்கு மட்டுமே இந்த பிராப்தம் இருக்குது.
மகர ராசி நண்பர்களுக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி ஆட்சி நிலையில் வரும் பொழுது நிச்சயமாக வேலை வாய்ப்பில் மாற்றங்கள் ஏற்படுத்தும். சுக்கிர பகவான் ஆட்சியில் வராரு. சுக்கிரனுடைய திசை நடக்கிற நண்பர்களுக்கு, சுக்கிரனுடைய புத்தி நடக்கிற நண்பர்களுக்கு பிரமாதமான நேரமாக இருக்கும். இந்த நேரம் அருமையான நேரமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகமோ இல்லை அயல் நாட்டுக்கு போகிற மாதிரி சூழ்நிலையோ நிச்சயமாக ஏற்படுத்தும். அதுபோக இந்த மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தனஸ்தானத்தில் சனி பகவான் நல்லவராக இருக்கிறதுனால கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், பணப்பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாமே ஒரு முடிவுக்கு வர மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 3 கிரகம் சகோதர ஸ்தானாதிபதி, தகரிய ஸ்தானாதிபதி தான் குரு பகவான். குரு பகவான் உங்களுக்கு ஆகாத ஒரு கிரகமாக இருந்தாலும் அவருடைய நட்சத்திரத்தில் தான் உங்களுடைய ராசிநாதனே இருக்கிறார். குரு பகவான் வாங்கியிருக்கிறது செவ்வாவுடைய நட்சத்திரம். செவ்வான்றது உங்களுடைய ராசிக்கு, மகர ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லுவாங்க. சுபஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி. அப்போது குரு பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்காரு செவ்வா. மிருகசீரிச நட்சத்திரம் முதல் பாதத்தில் 52 டிகிரியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் வாங்குறீங்க. குரு பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்தாரே செவ்வா, சுபஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி, செவ்வாவுடைய பார்வையும் வாங்குறீங்க. அப்போது குருமங்கள யோகம் அப்படின்னு ஒரு யோகம், அந்த யோகம் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் ஏற்படுது. புத்திர செல்வம் பெருகும். குரு பகவான் அப்படின்றவர் புத்திரகாரகன். புத்திரஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். அப்பேற்பட்ட புத்திரகாரகனுக்கு நட்சத்திரம் கொடுத்தவரே செவ்வா, செவ்வாவும் பார்க்குறார். மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் என்னன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதது. போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது, பார்க்காத வைத்தியம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்ற வருத்தம் உங்களுக்கு இருக்குதா? 100% இந்த புரட்டாசி மாதத்தில் 11ஆம் தேதிக்கு மேற்கொண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 26ஆம் தேதிக்குள்ளார நிச்சயமாக புத்திர செல்வம் பெறுகிறதுக்குண்டான மிக சிறந்த நேரம் இந்த மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு. அதுபோக இதே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தை பார்க்குறார். அதை பற்றி நான் முதல்லயே சொன்னேன். பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், அதே மாதிரி தந்தை உடம்புல இருக்கிற அந்த சங்கடங்களும் சரியாகன்ட்டு. அப்பாவுடைய உடம்புல தொந்தரவு இருக்குதுங்க, அப்பாவுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குதுங்கன்னா இதெல்லாம் சரிப்படுத்திவிடும். அதுபோக லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தையும் பார்க்குறாரு. லாபஸ்தானாதிபதி நட்சத்திரம் வாங்கி பார்க்குறாரு குரு பகவான். அந்த தருணத்தில் இந்த சூரிய பகவான் 9வது பாவகத்தில் இருக்கிறது சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு வருவார். சந்திரனுடைய நட்சத்திரம்னா அஸ்தம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுதர்ஷனர் அவதரித்த நட்சத்திரத்துக்கு சூரிய பகவான் வருவார். புரட்டாசி 11ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி 24ஆம் தேதி வரைக்கும் அது உண்மையிலேயே அருமையான நேரமாக இருக்கும், அற்புதமான நேரமாக இருக்கும். ஏன்னா சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வீடான சகோதர ஸ்தானத்தை, தகரிய ஸ்தானத்தை பார்க்குறார். இது உண்மையிலே நல்ல தருணமாக இருக்கும் 11ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை. ஆக மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மன அழுத்தம் குறைகிறதுக்கும், தொழிலில் 4 காசு வருமானம் வர்றதுக்கும், புத்திர செல்வம் பெருகிறதுக்கும், தந்தை உடம்புல இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கும், பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கும், போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்ததே அந்த பிரச்சனைகள் சரியாகிற மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இதுபோக குருமங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகமும், புதனாதித்யா யோகம் அப்படின்ற ஒரு யோகமும் இந்த நேரத்தில் இருக்குது. அதுவும் போக 10வது பாவகத்துக்கு அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி ஆட்சி நிலையில் வருவார். இந்த அளவுக்கு ஒரு நல்ல பிராத்தமாக, நல்ல அனுகூலமாக இந்த மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வர புரட்டாசி மாதம் தரப்போகுது. நிச்சயமாக மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக மகர ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாதம் இருக்க போகுது. இதில் மாற்று கருத்தே கிடையாது. உங்களுடைய ஜாதகத்தில் 7 சனி நடக்குதுன்னு யாரோ சொல்லட்டும், இல்லை தசை சரியில்லை, புத்தி சரியில்லைன்னு சொல்லட்டும், எது எப்படி இருந்தாலும் இந்த கோச்சார கிரகநிலைகளுடைய அமைப்பு சாதகமாக இருக்குது. அதனால் எதுவாக இருந்தாலும் அது அடிபட்டு போகும். நிச்சயமாக 100% இது சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் பார்த்துக்கோங்க. இதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படின்றது ஒரு முறை பார்க்குறது நல்லது தான். ஆனாலும் கோச்சார கிரக நிலைகள் ரொம்பவே நல்லா இருக்குது.
சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.